அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நெல்லை ஸ்டைல் கல்யாண வீட்டு சீனி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 1 கேஜி பச்சரிசி வந்து நல்லா 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப ஒரு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா நான் அதை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் அரிசியை. அரிசி நல்லா ஊறினதும் நம்ம வந்து அதில் உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம ஃபேன் காற்றுல வந்து காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காஞ்சா போதும். திரும்ப நம்ம மிஷினில் கொடுத்து திரிக்கிறனாலும் திரிச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் திரிக்கிறனா கூட திரிச்சிக்கலாம். மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கணும். இந்த மாதிரி மாவு வந்து ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம வந்து மாவு வந்து பணியாரத்துக்கு வந்து மாவு கிண்டிக்கணும். அரிசி மாவு வந்து தேவையானதை எடுத்துக்கிறேன். அரிசி மாவு வந்து நான் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். 1/2 கேஜி மாவு வந்து கிண்டுற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். சீனி பாகு காய்ச்சறதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் சீனி வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை பாத்திரத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 135 ml வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து நம்ம சீனி பாகு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சணும். பாகு வந்து காய்ச்சும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம தண்ணியில் ஊற்றினோம்னா நம்ம வந்து பாகு வந்து தண்ணியிலேருந்து எடுக்கும்போது நம்ம கையில் வரணும். சீனி பாகை வந்து நான் இப்போ தண்ணியில் ஊற்றி காமிக்க பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம வந்து கையில் எடுக்கும்போது தண்ணியில் கரையாமல் அப்படி சீனி பாகு வந்து வருது பாருங்கள். இந்த பதம் வந்து வரணும். அதுதான் கரெக்டான பதம். சீனி பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து இதை வந்து நல்லா நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அப்புறமா நம்ம மாவு சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் விடாமல் நல்லா கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டிகள் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி இதை வச்சிடலாம். இது வந்து ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதை உடனே செய்யக்கூடாது. ஒரு நாள் 2 நாளைக்கு அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நல்லா சீனி பணியாரம் வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். ஒரு நாள் ஆகிட்டு பாருங்கள், மாவு நல்லா கட்டியாகி நல்லா கரெக்டான பதம் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இப்போது உருண்டை போட்டு தட்டி போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் பாதி மாவு எடுத்து வச்சுட்டு பாதி மாவில் தான் இன்றைக்கி வந்து நான் பணியாரம் சுட போகிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இப்போ இதை ஏலக்காவை நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனை வந்து நான் ஹீட் பண்ணி அதில் நம்ம வந்து பணியாரம் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம தட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி எண்ணெய் கவரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலை இருந்தால் கூட வாழை இலையில் தட்டலாம். நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்து மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி கவருக்கு மேலே வச்சு இப்படி வந்து ரவுண்டாக தட்டிக்கணும். மாவு வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தட்டிக்கணும். ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது. இந்த நான் தட்டிருக்கேன்ல, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த மாவு வந்து இதில் வந்து சேர்த்து பொரிச்சிக்கலாம். நம்ம வந்து கரண்டியை வச்சு திருப்பி விடக்கூடாது. அதே நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததும் ஒரு பக்கம் வெந்ததும் அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும். எப்படி பொங்கி வருது பாருங்கள். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் நம்ம மாற்றி போட்டுக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி இது வந்து ப்ரௌன் கலர் 2 சைடும் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்ததும் எடுத்துடணும். பணியாரத்தை எடுத்ததும் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துடணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட வந்து பிச்சு காமிக்க பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூர் நெல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.